இப்போ ஒருத்தர் சொல்வார், சார் எனக்கு கடவுள் நம்பிக்கை தான் சார் இருக்கு, ஜோதிடத்துல நம்பிக்கை இல்லைன்னா எனக்கு சிரிப்பு தான் வரும். எடுக்கல யாரையும் ஒண்ணுமே ஒரு தப்பா கூட பேசுறது இல்ல, புறம் பேசுறது இல்லைன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கிறவங்கள ஒரு தப்பான திசை நடந்து ஒரு வாழ்க்கையவே தலைகீழா மாத்தி போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறவங்கள இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லுவாங்க? இது மாதிரி ஒரு தசாபுக்திகளோட ஃபங்க்ஷனுக்குள்ள இட்ஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம். எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லுவோம், எஃப் ஆஃப் டி, வேர் டி இஸ் டைம். அதில் சில பேருக்கு டைம் ஒரே மாதிரி தான் இருக்கும். தசாபுக்திகள் சீரான தசாபுக்திகள் தான் இருக்கும். அந்த லக்னத்துக்கு யோகமான தசாபுக்திகள் வராது. ஈவன் லக்னம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் யோகமாக வந்ததுன்னா, சார் அப்போ வாடகை வீட்டில் இருந்தால் சார் இப்போ சின்னதாக ஒரு 1 bedroom ஹவுஸ் வாங்கி செட்டில் ஆயிருக்கேன் சார் லைஃப்பில். அதுதான் அவங்க வாழ்க்கையில் செஞ்ச அச்சீவ்மெண்ட்டே ஒரு 1 bedroom வாங்கி செட்டில் ஆனது தான். நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு இப்போ கொஞ்சம் ஆம்பிஷன் வந்துருச்சுங்க, ஆக்டிவா இருக்கு. முதல்ல கொஞ்சம் ஏன்னா தானே இருப்பேன், இப்போ எனக்கு வந்து கொஞ்சம் பேரும் புகழும் வாங்கணும், சம்பாதிக்கணும்னு ஆசை வருதே சார். என்ன சார் இது நல்லதுக்கா கெட்டதுக்கான்னு கேட்பாங்க. உனக்கு ராஜகந்தத்தை வந்துருச்சு, அப்புறம் அப்படிதானே யோசனை வரும். அப்படியே நம்ம பார்த்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றா சனி பார்வையில் பெற்ற ஒரு தசையாக இருக்கும், அல்லது 6ஆம் வீடு 8ஆம் வீடு 12ஆம் வீடாக இருக்கும், நட்பு வீடாக இருக்காது, பகை நீச்சமாக இருக்கும், பார்வை ராகுவோட சேர்ந்துருக்கும். அந்த லக்னத்துக்கு ஆகாத கிரகத்தின் தசை போய் 12ல் போய் உட்காந்துட்டு இல்லாத வேலையை பண்ணிட்டு வச்சுட்டு இருக்கோம். ஸோ அப்படி தொடர்ந்து ஒரு 3 தசை லாஸ் ஆனவங்களும் இருக்காங்க. தொடர்ந்து 3 தசையும் வாச விட்டு போய் அப்படி அருமையான கேள்வி. அதாவது நானும் சில டைம்ஸ் பார்ப்பேங்க, அம்மா அப்பாங்கிறதே பார்த்தீங்கன்னா, அம்மா அப்பா உங்களை மேனுஃபேக்சர் பண்ணல, உங்கள் தகப்பனாரும் தாயாரும் சேர்ந்து உங்களை தயாரிக்கவில்லை. உங்களுடைய ஆத்மா வந்து உடல் எடுப்பதற்கு அவங்க ஒரு கருவியாக உபயோகப்படுத்துகிறார்கள், அவ்வளோதான். நம்ம போட்டு படுத்திப்பாங்க, அவங்க தலையில தான் எல்லாம் ஓடுதுன்ட்டு. அதில் உங்கள் தலையில் எதுவுமே ஓடல, அவனு ஒரு கர்மாவில் தான் பிறந்திருக்காங்க. உங்கள் கர்மாவுக்கும் அந்த கர்மாவும் தண்ணி தான். நீங்கள் ஜஸ்ட் பிகாஸ் நீங்கள் பெற்றோராக போயிட்டீங்கிறதுனால நீங்கள் தான் ஓனர்னு நினச்சிக்கிட்டு நம்ம போட்டு பண்ணிக்கிறீங்க. நீங்கள் ஓனரும் கிடையாது, மேனுஃபேக்சரும் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் ஒரு விண்டோ. ராஜயோக திசையும் வந்துருச்சு, ராஜயோகத்தை உங்களுக்கு கொடுக்கணும். எப்படி அவர் கொடுப்பாரு? கிரகம் தசாபுக்தியில் எப்படி கொடுப்பாரு? இப்போ உங்களுக்கு ராஜயோக திசை வந்துருச்சு, இப்போ உங்களுக்கு வந்து செவ்வாய் ராஜயோக திசைன்னு வைங்க, செவ்வாய் வந்துருச்சு, நல்லாவே இருக்கு. எப்படி பண்ண வைப்பாரு? செவ்வாய் வந்துருச்சுன்னா உங்களுக்கு வானத்தை விட்டு கூரை விட்டு பணம் கொட்டுமா? கடவுளோட பிளான் என்ன? உனக்கு கடவுள் என்ன மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் உங்களுக்கு அமைச்சிருக்கிறாருங்கிறத பார்க்கக்கூடிய ஒரு சாஸ்திரம் தான் ஒரு ஜோதிடமே ஒழிய கடவுள் எதிரான ஒரு சாஸ்திரம் கிடையாது. கடவுளோட சாஸ்திரம், கடவுளோட லாங்குவேஜ் தெரிகிற சாஸ்திரம். அதை தான் ஒரு ஜாதகம் 2 ஜாதகம் இல்லை, பலாயிரக்கணக்கான எல்லா ஜாதகங்களையும் பார்க்குறோம். அதில் சரியா சொல்லலைங்கிறது ஜோதிடரோட பிரச்சனை தான் ஒழிய ஜோதிடத்தோட பிரச்சனை கிடையாது. முழுக்க நம்மளுடைய வாழ்க்கை எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் நிர்ணயிக்கப்படுகிறது. வெதர் வி பிலீவ் இட் ஆர். நல்லா வந்த ஒரு ஜாதகம் வந்து ஒரு சனியால் பார்க்கப்பட்ட ஒரு கிரகம், 6ஆம் வீட்டு அதிபதி 8ஆம் வீட்டு அதிபதி பாவத்துவமாக அந்த ஜோதிடத்தில் வந்து திருப்பலம் குறைந்து ஒளி இல்லாமல் ஆக சேரக்கூடாத கிரகத்தோடு சேர்ந்து தசை வரும் பொழுது அப்படியே அவங்க வாழ்க்கையை கொலைப்புட்ட மாதிரி ஆயிருக்குங்களா. இதுன்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். ஸோ ஒரு ஜாதகத்திலையும் அந்த கிரகங்களோட ஆதிபத்தியம் என்ன, அந்த கிரகத்தின் திருட்பலம் என்ன, ஸ்தானபலம் என்ன, திக்பலம் இருக்கா, நட்பு வீட்டில் இருக்கா, கேந்திரத்தில் இருக்கா, திருக்கோணத்தில் இருக்கா, யாரால் பார்க்கப்படுகிறார்கள், யாரோட சேர்ந்து இருக்கிறாங்க, இது எல்லாம் சேர்ந்து தான் உங்க கர்மாவா. வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். பக்தி யுகம் சேனல் மூலியமா உங்களை சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு சீஃப் கெஸ்டா யாரும் வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா, சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் ஆஸ்ட்ரோ அருண்ஜி அவர்கள் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வெல்கம் பண்ணிடலாம். வணக்கங்க. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. கடந்த வீடியோ போட்டிருந்த எல்லா வீடியோ சிறப்பா இருந்துச்சு, நிறைய பேருக்கு ரொம்ப உந்துதலாவே இருந்துச்சு. ஏன்னா ஒவ்வொரு 12 பாவத்துல இருக்கிற விஷயத்தை பத்தி சீரீஸை கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய பேர் கேட்ட கேள்விங்கன்னா, உங்களை பத்தி தான் நிறைய பேர் கேட்டாங்க. ஸோ அதுல என்னன்னா, நீங்க நிறைய ஜோதிட ரீதியா விஷயங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. ஓகே. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு மனித வாழ்வையும் ஜோதிடத்தையும் நீங்க எந்த மாதிரி இணைச்சிருக்கீங்க? அதான் நம்ம போன எபிசோட்ல பாத்தீங்கன்னா, ஒரு பாவத்திலையும் ஒரு கிரகம் இருந்தா எப்படி. பாவம்னா என்னங்க? 12 பாவம் இருக்கு. நம்மளுடைய ஜாதகத்தின் முதல் பாவம் பாத்தீங்கன்னா லக்னம். ஸோ அதுதான் உங்களை குறிக்கக்கூடிய ஒரு பாவம். அதுதான் உங்களுடைய ஜாதகத்தோட ஸ்டார்டிங் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் ஹவுஸ்ன்னு பார்த்தோம், அப்படியே 12 பாவத்தை பார்த்தோம். ஸோ நம்ம அப்படியே பலாயிரக்கணக்கான ஜாதகத்துல ஒரு கிரகமும் ஒரு பாவத்திலையும் இருக்கும் பொழுது 12 பாவங்கள் இருக்கிறதுங்க. 9 கிரகம் இருக்குது, 27 நட்சத்திரம் இருக்குது, 12 ராசிகள் இருக்கு. ஸோ இதுல எத்தனை விதமான மாற்றங்கள் இருக்குன்னு பாருங்களேன். ஒரு ஜாதகம் மாதிரி இன்னொரு ஜாதகமே இருக்காது. எப்படி ஒரு கைரேகை மாதிரி இன்னொருத்தரோட கைரேகை இருக்காதுங்கிறது எவ்வளவு உண்மையோ, அதே மாதிரி 12 ராசிகளில் 27 நட்சத்திரங்கள், அதுல 9 கிரகங்கள்,
அப்புறம் அதில் வந்து லக்னம் மாறும் பொழுது உங்களுடைய பாவங்கள் மாறுகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் மேஷங்கிறது காலப்புருஷ தத்துவத்தில் முதல் ராசி. ஆனால் அது உங்களுக்கு லக்னமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது உங்களோட 5ஆம் வீடாக கூட இருக்கலாம், 6ஆம் வீடாகவும் இருக்கலாம். ஸோ உங்கள் லக்ன அடிப்படை பொறுத்து பாவங்களும் மாறுது இல்லைங்களா? ஸோ அப்படிங்கிறப்போ ஏகப்பட்ட காம்பினேஷன்ஸ் அண்ட் பெர்முட்டேஷன்ஸ் கொண்டது தான் நம்மளுடைய ஜாதகம். அப்படி நம்ம பலாயிரக்கணக்கான ஜாதகம் பார்க்கும் பொழுது ஒரு விஷயம் எனக்கு என்ன புரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது பெரிய ஒரு ஆன்மீக ஒரு புரிதலோ, ஒரு கடவுள் வந்து நமக்குள்ள வந்து எனக்கு ஒன்று புரிய வச்சாருங்கிற மாதிரிலாம் இல்லாமல் லாஜிக்கலா எப்படி ஒரு துறையில ஒருத்தர் அதிகமா ஒரே கேஸை பார்க்க ஒரு விஷயம் புரியும் இல்லைங்களா? அது டாக்டரா இருந்தாலும் சரி, லாயரா இருந்தாலும் சரி, ஒரு ஆடிட்டரா இருந்தாலும் சரி, ஏன் ஒரு ஒரு சலூன்காரரே இருந்தாலும் சரி, ஒரே விஷயத்த திருப்பி பண்றப்போ அவருக்கு சில நுணுக்கங்கள் தெரியும். இது இல்லைங்களா? எப்படி பண்ணா எப்படி வருங்கிறது தெரியும் இல்லையா? அந்த அடிப்படையில தான் நான் பேசுறேன். பெரிய ஆன்மீகவாதி மாதிரி பேசணும்னு நினைச்சுக்க வேண்டாம். என்ன தெரியுதுனாங்க, எல்லா விஷயங்களும் ஒருத்தரோட பிறந்ததுல இருந்து இறக்குற வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா ஆஸ்பெக்ட்ஸ், எல்லா ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப்பும் நிர்ணயிக்கப்படுகிறதுங்கிறத எனக்கு புரியுதுங்க. புரியல, நீங்க நிர்ணயிக்கப்படுகிறதுன்னு சொன்னா அப்ப நம்ம பிளான்ஸே இல்லைங்கிறீங்களா? ஆமா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படினாங்க, இப்போ நீங்க பேசிட்டு இந்த கேள்வி நீங்க கேட்குறீங்க. கேட்குறப்ப உங்க உடம்புல போயிட்டு இருக்கிற ரத்தங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா உங்க சுண்டு வரல் கீழே கால் சுண்டு வரல்ல பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் 5 நிமிஷம் வேண்டாம், ஒரு 3 நிமிஷத்துக்கு சுண்டு வரல ரத்தம் போலின்னு வைங்களா, அது மறுத்துரும். அந்த சுண்டு வரலே உங்களுக்கு தெரியாது, ஃபீல் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் நல்லா கீழே உட்காந்துட்டு எந்திரிக்கிறப்போ கால் மறுத்துருச்சுவாங்க இல்லைங்களா? அந்த கால் உங்களுக்கு உணர்வு வர்றதுக்கு அந்த ரத்தம் போறதுக்கு இன்னொரு 2 நிமிஷம் ஆகும் கிட்டத்தட்ட. அப்படி இருக்கு. இதெல்லாம் நீங்க உங்க கண்ட்ரோல்ல தான் போயிட்டு இருக்கா? இல்ல, நீங்க பேச சார் அது போயிட்டு இருக்கு சார், அது பயாலஜிக்கல் பினாமினன் சார். இன்னும் டெக்னிக்கலா சொன்னா அது வாலண்டியர் ஆன விஷயம் இல்லாம இன்வாலண்டியர் ஆக்டிவிட்டிஸ். இப்போ பாடியிலேயே வாலண்டியர் ஆக்டிவிட்டிஸ், இன்வாலண்டியர் ஆக்டிவிட்டிஸ் சொல்றேன். வாலண்டியர்னா இப்போ நான் கை நீட்டணும்னு நினைச்சா கை நீட்டுறது வாலண்டியர். நான் எதையுமே நினைக்காம போயிட்டு இருக்கிறது இன்வாலண்டியர். இப்போ டைஜஷன், நாங்க வரக்கு முன்னாடி டீ சாப்பிட்டு வந்தேன், அந்த டீ டைஜஸ்ட் ஆகிட்டு இருக்குது, எனக்கு கேட்காம தான் போயிட்டு இருக்குது. அதே சமயத்தில் மூச்சு விட்டுட்டு இருக்கேன், ரத்தம் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து இன்வாலண்டியர் ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் த பாடி. அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கை இன்வாலண்டியர் ஆக்டிவிட்டி ஆஃப் த காடு தான் நான் நினைக்கிறேன். ஆனா நாம் என்ன எப்படி ஒரு பிரம்மையை கொடுக்குறாருன்னா, எப்படி வந்து நம்மளுடைய ரத்தம் நம்மளுடைய ஒரு ஒரு கண்ட்ரோல் இல்லாம அது செயல்படுகிறதோ, எப்படி நாளைக்கு காலையில உங்களை சந்திக்கிறேன்னு சொல்றப்போ நம்மளோட கண்ட்ரோல் இல்லாம சூரியன் உதயமாகுதோ, எல்லாமே படைக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம பூமி சுத்திட்டு இருக்குது, நம்மளை சுத்தி இன்னொரு 7-8 கிரகங்கள் இருக்குது, நடுவார சூரியன் இருக்கு. நம்ம வந்து புவியீர்ப்பு சக்தி இருக்கிறதுனால தான் உட்காந்து பேசிட்டு இருக்கோம். புவியீர்ப்பு சக்தி இல்லைன்னா நம்ம வீசப்படுவோம் இந்த பூமியிலேருந்து. இது மாதிரி ஏகப்பட்ட விஷயம் நீங்களும் சொல்லலாம், நானும் சொல்லலாம், ஏன் நம்மள இந்த எபிசோட பார்க்குற நேயர்களும் சொல்லலாம். ஆனா இது ஒரே விஷயம் என்னன்னா, எல்லாமே கடவுளால் அமைச்சு வச்சு பட்டது. இப்போ எப்படி இதெல்லாம் வந்து சார் இதெல்லாம் நார்மலா கடவுளே அமைச்சிட்டாரு சார், ஆனா அந்த அமைப்புறதுல நான் மட்டும் வாழ்றேன் சார், இதுல நான் எடுக்கிற முடிவு தான் சார் நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது வந்து மிகவும் ஒரு மடத்தனமான ஒரு எண்ணமா எனக்கு படுது. எல்லாமே இன்வாலண்டியர் ஆக்ஷன் தான். இப்போ இன்னைக்கு நான் வந்து வீடியோ ஷூட் நீங்க கூப்பிட்டீங்க சார், இந்த ஒரு எபிசோட் எடுக்கலாம்னு கூப்பிட்டதும் நீங்க கூப்பிடப்பட்டீங்க, உங்க ஸ்கிரிப்ட் அப்படி இருக்கு, அதனால நீங்க கூப்பிட்டீங்க. அதே மாதிரி நானும் வரேங்க, இன்னைக்கு எனக்கு டைம் இருக்கு நானும் வரேன்னு சொல்றதும் பார்ட் ஆஃப் த ஸ்கிரிப்ட். ஆனா நமக்கு என்ன தோணுது, இது நான் தான் முடிவு பண்ணேன் வரேன்றது. இதுல எங்க போய் கடவுள் இருக்காரு? இதுல எங்க போய் நீங்க சொல்ற ஆல்ரெடி ஸ்கிரிப்டட் இருக்குது? இல்ல நான் முடிவு பண்றேன், எனக்கு நான் வரலின்னு உட்காந்துருந்தேன்னா என்ன பண்ணுவீங்க? வரலின்னு உட்காருவீங்கிறதும் பார்ட் ஆஃப் த ஸ்கிரிப்ட். அது எது நடக்குங்கிறது பார்ட் ஆஃப் த ஸ்கிரிப்ட். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஜாதகம் 2 ஜாதகம் கிடையாதுங்க. பலாயிரக்கணக்கான ஜாதகத்துல ஒரு தசாபுக்திகளும் அடுத்த தசைகளை சில விஷயங்கள் நடக்கணும்னா அந்த தசைக்கு முன்னாடி தசையோட கடைசி புக்தியிலேயே இதெல்லாம் பண்ணுது. ஐ கேன் see the relationship. இப்போ ஒருத்தர் வந்து ஒரு அருமையான தசைக்கு போறாரு, இப்போ இன்னொரு தசையை ஒரு சுமாரான தசையோட கடைசி புக்தியிலேயே சில பாசிட்டிவான விஷயங்கள் கொடுக்கப்படுகிறது. ஏன்னா அப்பதான் அந்த திசையில ஒரு செட்டில் ஆக முடியும். அதெல்லாம் கண்கூடாக பார்க்கிறேன். அதே சமயத்துல ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு தசைக்குள்ள போறார், ஒரு நல்ல திசையிலேருந்து ஒரு தப்பான திசைக்குள்ள போறாருன்னா அந்த கடைசி புக்தியிலேயே அதுக்கு வேணுங்கிற காயே நகர்த்துகிறது. சார் நல்லா தான் சார் போயிட்டு இருக்கு, திடீர்னு சண்டை போட்டோம் சார், திடீர்னு கோவிச்சுட்டு போயிட்டா சார், இதுக்கு மேலெல்லாம் சண்டை போட்டிருக்கோம் சார், நாங்கள் எதுவுமே நடக்கல, இது சாதாரணமாக நடந்துருச்சு, கைமீறி போயிடுச்சு. இதெல்லாம் ஒரு வார்த்தை, ஒரு கிளையண்ட் 2 கிளையண்ட் கிடையாதுங்க. நான் சொல்றது பர்சனல் ரிலேஷன்ஷிப், கடன்படுதல், திடீர் விபத்து, திடீர்னு இப்போ விஐபி ஆகுறது, பெரிய லெவலில் சினிமா ஃபீல்டில் போயிடுறதோ,
அல்லது திடீர்னு ஒருத்தர் மூலமாக பார்ட்னர் ஆகி நல்லா சம்பாரிச்சிட்டு இருக்கிறது, ரியல் எஸ்டேட்டை போய் பெரிய லெவலில் வந்துட்டுங்கிறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்தந்த தசாபுக்திகள் வைத்து தான் நடக்குதே ஒழிய இது வந்து நான் போய் முடிவு பண்ணி எனக்கு பிளான் பண்ணி தான் எக்ஸிக்யூட் பண்ணங்கிறது ஒரு மன பிரமையாக தான் நமக்கு படுதே ஒழிய இது எல்லாமே பார்ட் ஆஃப் த ஸ்கிரிப்ட். எப்படி உங்களுடைய உடம்பு டைஜஷன், ஹார்ட் பீட், பிளட் சர்க்குலேஷன், பிரீதிங் எல்லாமே நிர்ணயிக்கப்படுகிறதோ, ஒரு சக்தி உங்களை ஆளுகிறதோ, அதே சக்தி தான் இவரோட வாழ்க்கை இப்படிதான் இருக்கும், இவருக்கு குடும்ப வாழ்க்கை இப்படிதான் இருக்கும், இவருக்கு காதல் தான் திருமணம். அந்த காதல் பண்றப்ப அந்த கேரக்டரை அறிமுகப்படுத்த வேண்டியது. இப்ப என்னோட ஆராய்ச்சியில எங்க வருதுன்னா, எப்படி கிரகங்கள் காய் நகர்த்துகிறது. இப்போ டைரக்டர் வந்து ஒருத்தர் பண்றாரு அப்படின்னா, அவர் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் இருப்பாரு, உட்கார வச்சுக்கிறாங்க, சொல்றாங்க, நாங்க பேசிட்டு இருப்போம், கரெக்டா இந்த கேரக்டர் பேசுறப்போ அந்த கேரக்டர் உள்ள என்டர் ஆகணும்லாம் நம்ம பேசுறோம். ஆனா கடவுள் எங்கோ உட்காந்துட்டு 800 கோடி மக்கள் இந்த உலகத்துல இருக்காங்கன்னா 800 கோடி மக்களுக்கும் யாரு எந்த நேரத்துல எந்த வேலை செய்யணும், யாரு அந்த நேரத்துல கஷ்டப்படணும், யார் எந்த நேரத்துல நல்லா இருக்கணுங்கிறது எல்லாமே நிர்ணயிக்கப்படுகிறார். அதை சொல்லக்கூடிய ஒரு தெய்வ சாஸ்திரம் தான் வந்து ஜோதிடம். அதுல ஜோதிடர்களாகிய நாங்கள் எந்த அளவுக்கு எங்களுடைய துறையில நிபுணத்துவம் பெற்றிருக்கிறோமோ, திறமை உள்ளவருமோ, அதுல முன்ன பின்ன பார்த்து சொல்றோம். அதுல பிழைகள் வந்ததுன்னா ஜோதிட சாஸ்திரம் தப்புன்னு சொல்லிடுறாங்க. அது கிடையாது. ஒரு டாக்டர் வந்து தப்பான ஆப்ரேஷன் பண்ணிட்டாரு அல்லது கொஞ்சம் சரியா செய்யல அப்படின்னா மருத்துவமே பொய்ன்னு சொல்ல முடியாது இல்லையா? அதே மாதிரி தான். ஸோ உங்க கேட்ட கேள்விக்கு என்ன ஆன்சர்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயமும் கீதையில சொன்ன மாதிரிதான் நம்மளுடைய இந்து இதோட வந்து ஒரு முடியும் உன்னுடைய தலையில இருக்கக்கூடிய ஒரு முடியும் எண்ணப்படுகிறது. அதுல ஒரு முடிவோட அதிகம் இல்லை, ஒரு முடிவோட கம்மி இல்லைன்னு ஒரு இருக்கும். அது வந்து பலாயிரக்கணக்கான ஜோதிட ஜாதகத்துல நான் பரிபூர்ணமாக பார்க்கிறேன். சூப்பர் சார். அதாவது நீங்க டீட்டெயிலா சொன்னது என்னன்னா, இப்போ நம்ம தசாபுத்திகளோ இல்ல கோச்சாரமோ இருக்கிற விஷயமோ எல்லாம் பிளானடு. ஆமா, நம்ம இப்போ ஒரு ஆசைப்பட்டு ஒரு இடத்துக்கு போறதெல்லாம் இல்லை, ஆல்ரெடி நம்ம போகணுன்றதா மட்டும் தான் போக முடியும். கண்டிப்பா. இப்போ வந்து திடீர்னு ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு டூர் போயிட்டு வராங்க, அது ஆகணும்னு இருந்ததுனால ஆகும், இல்லைன்னா அது ஆகாது. லாஸ்ட் மினிட்ல அந்த டைம் ஒத்து வரணும். இங்கதான் தனி மனித ஜோதிடமும் உலக ஜோதிடமும் ஒத்து வருது. நமக்கு வந்து நல்லா ஒரு டைம் வரும் பொழுது இன்னொரு நல்லா ஒரு டைம் இருக்கக்கூடியவரோட ஜோடி சேர்ந்து நம்ம ஜெயிப்போம். நமக்கு ஒரு பிரச்சனையான டைம் வரும் பொழுது பிரச்சனையான டைம் இருக்கிறோட சேர்ந்து 2 பேர் சேர்ந்து அடி வாங்குவோம், விபத்துல மாட்டுவோம். இது எல்லாமே இன்றைக்கு லிங்க் லாக்டு தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று சார்ந்த விஷயம்தான் ஒழிய எந்த ஒரு ஜாதகமும் தனித்து இல்லை. இப்போ பாருங்க, சைனாவில் வந்து இந்த ஒரு வைரஸ் வந்து ஏதோ ஒரு ஃபிஷ் மார்க்கெட்டில் வளர்ந்தது வந்து உலகம் ஃபுல்லாக ஸ்தம்பித்து எத்தனையத்தோட வாழ்வாதாரமே வந்து பாதிக்கப்பட்டது. இந்த உலகமே ஒரு பட்டர்ஃப்ளை தியரின்னு சொல்கிற மாதிரி எல்லாமே இன்டர் கனெக்டட் தான். ஆனால் நான் இண்டிபெண்ட்டாக வாழ்ந்துட்டு இருக்கேன், நான் இங்கே உட்காந்துட்டு இருக்கிறேன், நீ இங்கே உட்காந்துட்டு இருக்கிறேன், உங்களுக்கு என்ன சார் தொடர்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரம்மையை கொடுக்குறார் கடவுள். ஒரு 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 மாயத்தை கொடுக்குறார். பட் எல்லாமே இன்டர்லிங்க்டு தான். இது எல்லாம் பார்ட் ஆஃப் த ஓல்ட் ஸ்கிரிப்ட். காலம், அந்த கால பைரவர் ஆளக்கூடிய அந்த காலம் தான் நிர்ணயிக்குது நம்ம எந்த நேரத்துல போறோம். இப்போ 2024 டிசம்பர் மாசம் இந்த டைம்ல நம்ம இப்படி பேசிட்டு இருக்கோம்னா 2025 டிசம்பர் மாசத்துல நம்ம நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கணுங்கிறது நிர்ணயிக்கப்படுகிறது. அந்த டைம்ல அதுதான் பண்ணுவீங்க. இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் மாறி இருக்கும். அப்போ உங்க திங்கிங் ப்ராசஸ் வேறையா இருக்கலாம். அப்போ வேற விஷயத்த போட்டு ஆசை போட்டுட்டு இருப்பீங்க. அது என்ன ஆசை போடணும், என்ன செய்யணுங்கிறது முதலே முடிவாக்கப்பட்டு, அது ஒரு ஆளு 2 ஆளு இல்லைங்க, கோடிக்கணக்கான மக்களை வந்து அந்த தெய்வ சக்தி வந்து செய்யறதுங்கிறதா எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாகவும் ஒரு வியப்பாகவும். இதை சொல்லி அடுத்தவங்களுக்கு புரிய வைக்க முடியாம நான் வந்து அப்படியே ஆச்சரியப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன். கரெக்ட் தான் சார், நீங்க சொல்றதுல வாஸ்தவம் தான். ஆனா வந்து நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு சந்தேகம் என்னன்னா, நான் நல்லா தான் பாருங்க, யாருக்கும் ஒன்னும் குறை பண்ணல, யாரையும் போய் கெடுக்கல, யாரையும் ஒண்ணுமே ஒரு தப்பா கூட பேசுறது இல்ல, புறம் பேசுறது இல்லைன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கிறவங்கள ஒரு தப்பான திசை நடந்து ஒரு வாழ்க்கையவே தலைகீழா மாத்தி போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறவங்கள இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? இது மாதிரி ஒன் ஆஃப் த நீங்க கேட்கிற ஒரு கேள்வியில ஒரு 10 கேள்வியில ஒரு கேள்விங்கிறதுனாலதான் இந்த ஜோதிட சாஸ்திரத்துக்குள்ளேயே நான் வந்தேன். ஏன் வந்து நல்லவங்க கஷ்டப்படுறாங்க, ஏன் கெட்டவங்களாம் நல்லா இருக்காங்கிறது என்னோட பேசிக்கான கேள்விகள். நான் கல்லூரி பருவத்தில் படிக்கிறப்பவே எனக்கு இருந்த ஒரு கேள்விகள் தான். இப்போ நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், இதையும் நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். நம்மகிட்ட இருக்கிற டேட்டா வந்து நம்ம பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் வாழ்ந்த டேட்டா மட்டும்தான் நம்ம வச்சு அதில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறோம்.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு ஒரு 4 பேக்கில் இருக்கிற பொருட்களை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு முழுசாக நம்மக்கிட்ட சரக்கு என்ன இருக்குன்னு தெரியும். ஆனால் நீங்கள் ஒரு பேக்கை பார்த்துட்டு முடிவு பண்ணீங்கன்னா முடியுமா? 4 பேக்கையும் பார்க்கணும் இல்லையா? அந்த பேக்கில் என்ன இருக்குன்னு. அதே மாதிரி நீங்கள் ஒரு பேக்கை மட்டும் பார்த்துட்டு மீதி பேக்கை பார்க்காம நான் நல்லவன், நான் யாருக்கும் புறம் பேசுனதில்லை, மீதி நீங்கள் போன ஜென்மத்தில் என்ன செஞ்சீங்க, கடவுள்கிட்ட இருக்கிற டேட்டா பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய டேட்டா. அதில் ஒரு 5% கூட உங்ககிட்ட இல்லை. மீதி 95% டேட்டா இந்த ஆத்மா, இந்த சோல் ஆகிய உங்களது என்னென்ன பிறவிகள் எடுத்தது, என்னென்ன விஷயங்கள் செய்தது, பாவ புண்ணியங்கள் வச்சு அந்த அந்த ஃப்ரீ வில்லுங்கிற ஒரு விஷயத்தை எப்படி எக்ஸசைஸ் பண்ணீங்கிற ஒரு விஷயத்தினால இந்த ஸ்கிரிப்ட் உங்களுக்கு எழுதப்பட்டது. அது டோட்டலி டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட். அது கர்மாங்கிற ஒரு சப்ஜெக்ட். அந்த எபிசோடு தனியாக வேணால் நம்ம பேசலாம். பட் இப்போ வந்து ஏதோ ஒரு காரணத்தினால, ஏதோ செய்த பாவ புண்ணியங்கள்னால நீங்கள் சொல்லலாம், சார் பாவ புண்ணியம்னா அப்புறம் அதுவும் கடவுள் தான் சார் பண்ணாரு, நீங்கள் தான் எல்லாமே கடவுள்ன்ட்டீங்க, அப்புறம் பாவ புண்ணியங்கள் மட்டும் நானே பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் அதெல்லாம் இன்னொரு எபிசோடு டீட்டெயிலாக பேசலாம். அது பெரிய சப்ஜெக்ட்டுங்க அது. இப்போ ஜோதிடத்துலேயே நம்ம பேசுவோம். ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு செய்த காரணத்தினால இப்போ பிறந்ததை வச்சு பண்ணாமல் பல ஜென்மத்தில் நம்ம செய்த பாவ புண்ணியங்களின் ஆத்மா இந்த உடலை எடுத்து, அம்மா அப்பாங்கிறதே பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா உங்களை மேனுஃபேக்சர் பண்ணல, உங்கள் தகப்பனாரும் தாயாரும் சேர்ந்து உங்களை தயாரிக்கவில்லை. உங்களுடைய ஆத்மா வந்து உடல் எடுப்பதற்கு அவங்க ஒரு கருவியாக உபயோகப்படுத்துகிறார்கள், அவ்வளோதான். புரியுதுங்களா? நீங்கள் தனிக்கரமா, அவங்க தனிக்கரமா தான். அதனால தான் நிறையா பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுவேன், சார் என்னோட குழந்தைக்கு வந்து கல்யாணமே ஆக மாட்டேங்குது, லேட் ஆகிட்டு இருக்கு, நம்ம போட்டு படுத்திப்பாங்க, அவங்க தலையில தான் எல்லாம் ஓடுதுன்ட்டு. நான் சொல்லுவேன், உங்கள் தலையில எதுவுமே ஓடல, அவனு ஒரு கர்மால தான் பிறந்திருக்காங்க. உங்கள் கர்மாவுக்கும் அந்த கர்மாவும் தண்ணி தான். நீங்கள் ஜஸ்ட் பிகாஸ் நீங்கள் பெற்றோராக போயிட்டீங்கிறனால நீங்கள் தான் ஓனர்னு நினச்சிக்கிட்டு நம்ம போட்டு பண்ணிக்கிறீங்க. நீங்கள் ஓனரும் கிடையாது, மேனுஃபேக்சரும் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் ஒரு விண்டோ, ஒரு ஓப்பனிங், இந்த ஓப்பனிங்குள்ளே வந்திருக்கு. ஸோ ஓப்பனிங்குள்ளே வந்தால் நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் தான் பொறுப்பாயிருவீங்களா? அப்படின்னா நீங்கள் கேட்கலாம், சார் நான் என்ன அப்படின்னா நான் வந்து பொறுப்பே இல்லாமல் அப்படியே கண்டுக்காமல் இருக்கட்டுமா சார்? அப்படியே இருக்க வேண்டாம். உங்கள் ரோல் என்ன? தகப்பனார். தகப்பனார் ரோலை பண்ணுங்க. கடவுள் அவருக்கு என்ன கர்மா கொடுத்துருக்காரோ அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். நீங்கள் தான் அவரோட முழு வாழ்க்கைக்கு நீங்கள் தான் பொறுப்புன்னு எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் கடவுளுக்கு எதிரானவராக ஆயிடுவீங்க. அப்புறம் கடவுள் யாருங்க? ஸோ அதுக்காக நாம ஊதாரியா இருக்கலாமா சார்? நம்ம ஒன்றுமே செய்ய வேண்டாமா? செய்யுங்க. பிரதிபலியம் பார்க்காம உங்க ரோல் என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க. ஆனா அது நடக்கலைன்னா அவங்க கர்மா தான் அது பண்ணுது. இப்போ நடக்காதுக்கு ஒரு நல்ல ரீசன் கூட இருக்கலாம். நம்ம நினைச்சுக்கிறோம் கல்யாணம் நடக்கலைன்னு சொல்றாங்க. 30 வயசு ஆயிடுச்சு தான் கல்யாணம் நடக்கல. ஏன் 27 வயசுல வந்து விவாகரத்து ஆயிருந்தா பரவாயில்லையா? அப்படி கம்பேர் பண்றப்ப 30 வயசு ஆகி விவாகரத்து ஆகாது, நல்லது தானே? அவங்களுக்கு அது தெரியாது. கல்யாணம் நடக்கல. அதனால அதுக்காக நீங்க வந்து பாருங்க, எப்போ நடக்குங்கிறது ஜாதகத்துல பார்த்து சொல்றோம். அது வரைக்கும் நீங்க பொறுமையா இருந்து பாருங்கன்னு தான் சொல்லுவார். சில பேர் நம்ம மன உளைச்சல் ஆயிடுறாங்க. சார் படுத்தா தூக்கமே வர மாட்டேங்குது சார், என் பொண்ணுக்கு 30 வயசு ஆயிடுச்சு சார். அவங்க ஒரு தனிக்கருமான பிறந்திருப்பாங்க. அவங்களுக்கு 7 சனி ராகு 7ஆம் இடத்துல இருக்கும், 7ஆம் வீட்டு அதிபதி போய் 8ல மறைஞ்சிருக்கும். அவங்களுக்கு லேட்டாக தான் புத்திர தோஷம் இருக்கும், குழந்தை லேட்டாக தான் வரணும்னு விதிக்கப்பட்டிருக்கும். அதுக்கு எதிராக நம்ம எப்படி போக முடியும்? ஸோ அதுதான் நான் அறிந்த ஜோதிடம். ஸோ இதுல இருந்து என்னன்னா, ஆன்மீகத்தை மிக்ஸ் பண்ணி பார்க்கும் பொழுது நம்ம கடமைகள் மட்டும்தான் நம்ம செய்யணுமே ஒழிய பிரதிபலியம் எதிர்பார்க்கக்கூடாது. ரோல் பர்ஃபெக்டா பண்ணணும், அவுட்புட் பார்க்க முடியாது. அவுட்புட் வந்து கடவுள் தான் கொடுப்பாரு. ஸோ அதே மாதிரி நீங்க நான் நல்லவன், யாருக்கு நான் தீங்கு செய்யல அப்படிங்கிறது நீங்க வேணா சொல்லிக்கலாம். கடவுளுக்கு தெரியும் நீங்க யாருன்ட்டு, எந்த நேரத்துல எது கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும். அது பிரகாரம் தான் என்னுடைய வாழ்க்கை உட்பட போய்கொண்டிருக்கிறது. சூப்பர், அருமையா சொன்னீங்க. ஏன்னா கடந்த பதிவுல கூட இதை சொல்லியிருந்தீங்க. இப்போ ஒருத்தர் நல்லது நடக்குது, ஒருத்தர் கெட்டது நடக்குதுன்னா அது வந்து ஜோதிட ரீதியா பாத்தீங்கன்னா தசாபுத்திகள் மூலியமா தான் நடக்கும். ஏன்னா ஒருத்தருக்கு நல்லது கொடுக்குறோம், இந்த வச்சுக்கன்னு சொல்லி கொடுக்குறது தசாபுத்திகள் தான் கை நீட்டி நிற்கும். ஆமாங்க, நல்ல தசை வேணும், இல்ல கெட்ட தசை வேணும். ஸோ இதை வந்து ஜோதிடமா இங்க எப்போ அனுபவப்பட்டு நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்க? கண்டிப்பா இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய மிகப்பெரிய லெவலில் போய் வந்து ஸ்கூல்ல இருந்து நல்லா படித்து, காலேஜில் நல்லா படித்து, வெளிநாடு போய் கை நிறைய சம்பாரிச்சு நல்லா வந்த ஒரு ஜாதகம் வந்து ஒரு சனியால் பார்க்கப்பட்ட ஒரு கிரகம், 6ஆம் வீட்டு அதிபதி 8ஆம் வீட்டு அதிபதி பாவத்துவமாக அந்த ஜோதிடத்தில் வந்து திரிக்பலம் குறைந்து ஒளி இல்லாமல் ஆக சேரக்கூடாத கிரகத்தோட சேர்ந்து தசை வரும் பொழுது அப்படியே அவங்க வாழ்க்கையே கொலைப்புட்ட மாதிரி ஆயிடுது. மிட் லைஃப் கிரைசிஸ் என்று சொல்லப்படுகிற விஷயம் லைவாக நான் நிறையா ஜாதகத்தில் பார்த்துருக்கேன். சார் விவாகரத்து ஆயிடுச்சு சார், ஏதோ ஒரு சின்ன ஒரு மனஸ்தாபத்தில் சந்தேகத்தில் நாங்கள் பிரிஞ்சிட்டோம், இப்போ குழந்தையையும் நான் பார்க்கறது இல்லை, வேலையும் போயிடுச்சு, அப்புறம் நிறைய கடன் பட்டுட்டேன், இந்த டிவோர்ஸில் நிறைய பணத்தை கொடுக்க வேண்டியதாக போச்சு, ஆயிடுச்சு, இப்போ எனக்கு இருக்கா வாழ்க்கை இருக்கா இல்லையா,
இருந்ததுன்னா அப்புறம் கடைசியா எனக்கு செகண்ட் மேரேஜ் உண்டா, எப்படி வாழ்ந்த ஒரு ஜாதகங்கிறது வந்து அப்படியே ஒரு 2-3 வருஷத்துல மாறிடுது. அதே மாதிரி ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருந்தவங்க, ஒரு நிலையான வேலை இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்க, ஒரு நல்ல ஒரு யோகமான அவங்களோட லக்னத்துக்கு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய 5ஆம் வீட்டு அதிபதி 9ஆம் வீட்டு அதிபதி தசை திக்பலம் பெற்று திருகோணஸ்தானத்திலிருந்து ஒரு நல்ல ஒரு ஒளியோட நல்ல நட்சத்திர பாதத்தோட அந்த 10 நட்சத்திராதிபதியும் ஒரு ராஜயோக அதிபதியாக இருந்து அவரும் நல்ல இடத்துல இருந்து தசை நடத்தும் பொழுது அப்படியே ஒருத்தரோட சேர்ந்தேன் சார். படிப்படியா மேல முன்னேறி இப்ப நான் வந்து பெரிய லெவல்ல இருக்கேன் என்னோட துறையில அப்படிங்கிற ஜாதகங்களும் என்கிட்ட நிறைய இருக்கு, நிறைய பார்த்துருக்கோம். ஸோ இது என்னன்னா முழுக்க முழுக்க எப்படி வந்து தசாபுக்திகளே மனித வாழ்க்கையில் நடத்தி காட்டும் ஒரு சிச்சுவேஷன் ஒரு சம்பவங்களாக அமைகிறதுங்கிறது ஒரு ஜாதகம் 2 ஜாதகம் இல்லை. நான் சொன்ன மாதிரி டிராமாட்டிக்காவும் சில ஜாதகங்கள் இருக்கு, சிலது வந்து கொஞ்சம் சில ஜாதகங்கள்லாம் ஒரு ஸ்மூத்தா போகும், பெரிய டிராமாட்டிக்காவும் போகாது. ஓரளவுக்கு படியா முதல் இருந்ததோட கொஞ்சம் செட்டில் ஆயிட்டேன் சார். நான் ஜாதகம் பார்க்குறப்பே சொல்லுவேன், ஒன்னில் கன்னி லக்னம், குரு வந்து ஒண்ணுமே ஒரு ஆதிபத்திய விசேஷம் இல்லாத கிரகம். கன்னி லக்னத்துக்கு குரு என்னத்தை கொடுப்பாரு? அது குரு வந்து சாதாரணமா ஒரு நட்பு வீட்டுல கூட இல்லாம ஒரு பகை வீட்டுல சுக்கிரனோட வீட்டுல போய் இருந்து ஒரு ஆகாத ஒரு சாரம் பெற்று அந்த சாரநாதனும் சரியில்லாமல் அதை வேற சனி பார்க்கறாருன்னு வைங்க. ஸோ அப்படிங்கிறப்ப என்ன ஆகும், ஆதிபத்திய விசேஷம் இல்லாத கிரகம் நட்பு வீட்லையும் இல்லை, சாரநாதனும் நல்லா இல்லை, சனிங்கிற ஒரு பாவ கிரகத்தையும் பார்த்து திருப்பலம் குறைந்து விட்டது. ஸோ சுமாரா இருந்தீங்களா, கரெக்டா சனி திசை 2013 வரும். ஒரு 45 வயசு போய் வைங்களேன், ஒரு 1980 பிறந்திருக்காங்கன்னு வைங்களேன். சனி திசையை வந்து கன்னி லக்னத்துக்கு யாரு? ராஜயோகாதிபதி. அவர் நட்பு வீட்டுல இருக்கிறார், நல்ல சாரம் வச்சிருக்கிறார், குருவால் பார்க்கப்படுகிறார். எப்ப சனி குரு பாக்குறாருன்னா குரு சனி பார்க்கணும் இல்லையா, 7ஆம் பார்வையா பாத்துக்கிறாங்கன்னு வைங்க. சார் 2013 படிப்படியா வாழ்க்கையில மேல வந்தீங்களா, கொஞ்சம் செட்டில் ஆனீங்களானா கரெக்ட் சார். அப்பதான் மல்டிநேஷனல் கம்பெனி எனக்கு ஜாப் கிடைச்சது. அதுல இருந்து என்னோட சேலரி வந்து டபுள் ட்ரிபிள் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு அது அப்படியே கரெக்டா மேட்ச் ஆகும். மேட்ச் ஆகலைன்னா எங்க பிரச்சனைன்னு பார்த்துருவோம். 100% மேட்ச் ஆகும். ஸோ அப்படிதான் வந்து எனக்கு கனெக்ட் ஆகுறாங்க என்னோட கிளைண்ட்ஸு. நம்மளும் அப்படியே நானும் கரெக்டாக தான் நான் ப்ரிடிக்ட் பண்ணிட்டு இருக்கேனா அப்படின்னு செக் பண்ணி தான் நம்ம பண்ணுவோம். அதனால தான் பாஸ்ட்ல இருந்தா நம்ம வருவோம். ப்ரெசென்ட்டு ஃபியூச்சர் சொல்றதுக்கு முதல்ல பாஸ்ட் கரெக்டாக சொல்றோமான்னு பார்க்கணும் இல்லையா, அதை சொல்லி தான் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஸோ அப்படிங்கிறப்போ எப்படி அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சுமாரான ஜாபா இருந்திருப்பீங்களே சார்? ஆமா சார், நம்ம சுமாரா இருந்தேன் சார். அது கரெக்டா நீங்க சொல்றது கரெக்டு. நம்ம ஒரு சின்ன சம்பளத்தில் இருந்தேன் சார் நான் அப்படிம்பாங்க. ஸோ அப்படிதான் வந்து நடக்குது. இது வந்து ஒரு ஜாதகம் 2 ஜாதகத்துக்கு லக்கில் விழுந்துருச்சு சார்லாம் கிடையாது. அது அதுதான் சயின்ஸ், புரியுதுங்களா? இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். ஸோ ஒரு ஜாதகத்திலையும் அந்த கிரகங்களோட ஆதிபத்தியம் என்ன, அந்த கிரகத்தின் திருட்பலம் என்ன, ஸ்தானபலம் என்ன, திக்பலம் இருக்கா, நட்பு வீட்டில் இருக்கா, கேந்திரத்தில் இருக்கா, திருக்கோணத்தில் இருக்கா, யாரால் பார்க்கப்படுகிறார்கள், யாரோட சேர்ந்து இருக்கிறாங்க, இது எல்லாம் சேர்ந்து தான் உங்க கர்மாவா கொடுக்குது, கடவுள் கொடுக்குறாங்க. ஸோ அதுல தான் ஒரு ஸ்டெப்பா நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. தசா புக்தி அந்தரம் சூக்ஷமம், இதுதான். இதுல கோச்சாரம் என்று சொல்லப்படுகிற குரு பயிற்சி, ராகு பயிற்சி, ராகுகேது பயிற்சி, சனி பயிற்சி, மாத கிரகத்தின் பயிற்சி அப்படி மிக்ஸ் பண்ணிக்கங்க ஒரு 20%. அது எவ்வளவு தூரம் மிக்ஸ் பண்ணுங்கிறதுக்கு உங்களுக்கு அனுபவம் வேணும். எப்படி ஒரு ஜூஸ் கடைக்காரனுக்கு போய் எதை மிக்ஸ் பண்ணி ஒரு கிரேப் ஜூஸ் போடுன்னா அவனுக்கு தான் தெரியும் எப்படி போடணும்ட்டு. ஏன்னா அவனோட அனுபவம் அது. நாம போட்டோம்னா ஒன்னா சர்க்கரை அதிகமா போயிடும் அல்லது புளிப்பு அதிகமா போயிடும், அது அவனுக்கு தான் தெரியும். அது மாதிரி அது மிக்ஸ் பண்ண தெரிஞ்சு பலனை கரெக்டா ரியாலிட்டியோட ஒன்றி எந்த ஒரு நபர் ஒரு 85% 90% எடுக்கிறாரோ அவர் நல்ல ஜோதிடர் ஆகிறார். சூப்பர் சார், சூப்பரா சொன்னீங்க. பொதுவாகவே நம்ம சொசைட்டில சொல்லுவாங்க உலகமே நாடகம் மேடைன்னு சொல்லுவாங்க, நாமெல்லாம் ஒரு நடிகைகள் சொல்லுவாங்க. அதை நான் எப்படி பாக்குறேன்னா தசா புத்திகளா பாக்குறேன். சரி, ஒருத்தருக்கு சுக்கிர தசை நடந்துச்சுன்னா இந்த கேரக்டர் நடிக்கிறாரு. சுக்கிரன் முடிச்சதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அவர் வந்து சூரியன் வர்றாரு. சூரியன் போகும்போது அவர் இன்னொரு கேரக்டர் நடிக்கிறாரு. சந்திரன் வரும்போது இன்னொரு கதாபாத்திரத்துக்கு போறாரு. அதுக்கு முன்னாடி சுக்கிரன் கூட கேதுல இருப்பாரு. சோ கேதுன்னு வரும்போது அவருக்கு வேற ஒரு கதாபாத்திரம். கண்டிப்பா. சோ இதை வந்து நான் உள் வாங்கிக்கிறேன். ஆனா நிறைய பேர் வந்து இது சொல்லுவாங்க, இல்ல ஏன்னா இந்த கேதுல இருக்கும்போது நான் இங்க தொழில் பண்ணிட்டு இருந்தேன், சுக்கிரன் வந்ததுக்கு அப்புறம் தாங்க நான் வந்து நல்ல ஆளாங்க, மதிக்கும்படியா இருந்துச்சு, சொத்து வாங்குறது எல்லாம் சொல்லுவாங்க. சோ அப்போ இங்க ஒருத்தரா இருக்காரு, இந்த இடத்துக்கு மாறும்போது வேற ஒரு கதாபாத்திரமும் மாறிட்டாரு, ஹேபிட்ஸும் மாறுது, ஹேபிட்ஸ் மாறும், உங்களுடைய எண்ணங்களே மாறும், நீங்க திங்க் பண்றதே உங்களுக்கு மாறும். இப்போ ஒரு சுக்கிரனே பாத்தீங்கன்னா ஒரு பௌர்ணமி சந்திரனின் பார்வையில ஒரு நல்ல ஒளி பொருந்திய லெவல்ல இருக்காரு. அந்த சுக்கிரன் உங்களுக்கு ராஜயோக கிரகமாக இருக்குதுன்னு வைங்களேன். நீங்க ஒரு கன்னி லக்னம், மிதுன லக்னம், மகர லக்னம், கும்ப லக்னமா இருந்து சுக்கிரன் ராஜயோகம். சுக்கிரன் எல்லாத்துக்கும் ராஜயோகத்தை கொடுக்கறது இல்லை, குறிப்பா தனுசு லக்னம் மீன லக்னத்துக்கு பாடா படுத்துவார், புரியுதுங்களா? ஸோ அப்படி இருக்கும் பொழுது அது ஒரு அருமையான ஒரு இதுல இருக்கு. இதே அந்த சுக்கிரனுக்கு முன்னாடி நடந்த கேது இருக்காரு இல்லைங்களா,
படுமோசமா சனியோட சேர்ந்திருக்கார். கேது சனியோட சேரவே கூடாது. கேது சனி சேர்ந்தா சனிக்கு நல்லது, கேதுக்கு படு மோசம். கேது திசை நடக்கிறப்போ, சார் ரொம்ப கஷ்டப்பட்டீங்களா கேது? ஆமா ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார், சாப்பாடுக்கே இல்லை சார், சிங்கிள் டீ லாட்டி அடித்தேன் சார். இப்போ நிறைய சில நடிகர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அண்ணாச்சின்னு சொல்லுவாங்க, அவர்லாம் பார்த்தீங்கன்னா 3 சைக்கிளில் வந்து கோயம்பேட்டில் வந்து பழத்தை வித்துட்டு இருந்தார். இந்த பிக் பாஸுக்கு போயிட்டு பிக் பாஸ் அண்ணாச்சி அண்ணாச்சி சொல்லுங்கம்மா அண்ணாச்சி சொல்லுவார் இல்லைங்களா? அது கரெக்டா அது மாதிரி ஒரு நல்ல தசை, சுக்கிரன் சம்பந்த மாதிரி ஒரு தசைகள் வரும் பொழுது அப்படியே மக்கள் டிவி போறார், விஜய் டிவி போறார், சன் டிவி போறார், சம்பளம் ஆயிடுச்சு. இப்போ அவருக்கு ஒரு 50-100 கோடி சொத்து இருக்கும். எப்படி வந்தது அவருக்கு? இதே அவருக்கு அந்த சுக்கிரன் அந்த அமைப்புல இல்லாமல், அந்த ஒளி பொருந்திய அமைப்புல இல்லாமல், அவரும் கொஞ்சம் சனியோட சேர்ந்து சார் அதான் அங்கே இப்படிதான் சார் இருக்குன்னா அப்படியே தான் போயிட்டு இருக்கும் ஒரு வாழ்க்கை. யாரும் இவரை கூப்பிட்டு இருக்க மாட்டாங்க, இவர் பேச்சு எடுபட்டு இருக்காது, காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்காது, ஒண்ணுமே இல்லாம அவரும் இப்போ 1000ல் ஒருத்தர் கோடியில் ஒருத்தராக தான் வாழ்ந்துட்டு இருப்பாரு. நீங்க சொல்றது கரெக்ட் தான் சார். இப்போ ஒரு சில பேர் சொல்லுவாங்க, இவர் முன்ன மாதிரி இல்லப்பா, காசு இல்லாதப்ப நல்லா இருந்த நல்லா கேரக்டர் இருந்துச்சு, பணம் பேர்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஆள் மதிக்க மாட்டேங்குது, ஒரு திமிர் வந்துருச்சுப்பாங்க. பொதுவா பேசுற விஷயம் தான். ஆனா இந்த ஜோதிட ரீதியா பார்க்கும்போது ஒருவேளை அந்த குணத்தை கொடுத்துருதோ இல்ல. அப்படி பாத்தீங்கன்னா அதுக்கு லக்னத்துக்கு போயிருவேன். எப்பவுமே நீங்க வந்து குணம்ங்கிற வார்த்தை வந்தாவே தசாபுக்திகள் இருந்தாலும் லக்னமும் முக்கியமா பார்க்கணும். ஏன்னா லக்னம் வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா ஸ்தானபலம் திக்பலத்தோட, அது பாவகிரகத்தின் லக்னமா இருந்து சனி செவ்வாயோட லக்னமா இருந்ததுன்னா நம்ம உச்சம் பெறக்கூடாது. ஏன்னா பாவகிரகங்கள் உச்சம் பெற்றா நல்லது இல்லை, பாவத்துவமான ஒரு எண்ணங்கள் தான் வரும். இதே சுபகிரகமா இருந்தா உச்சமாகிறது, பாவகிரகமா இருந்தா மறைந்து உச்சமாகிறது. அது மாதிரி சில நுணுக்கங்கள்லாம் உண்டு. அப்படி இருந்து குரு சுக்கிரன் அது மாதிரி ஒரு திருட்பலம் பெற்று லக்னத்துல பாவகிரகம் என்று சொல்லப்படுகிற சனிராகலாம் இல்லாமல் கொஞ்சம் நல்லா இருக்கும் பொழுது, என்னதான் கோடீஸ்வரன் ஆனாலும் நல்ல பணக்காரன் ஆனாலும் பழசை மறக்காதவராக இருக்கவும் செய்வார். புரியுதுங்களா? இல்ல லக்னம் ஆல்ரெடி பாவத்துமா இருக்கு, சனி இருக்கு, ராகு இருக்கு, லக்னாதிபதியை பாதிக்கப்பட்டிருக்காருங்கிறப்போ அவருக்கு ஏன் ராஜயோக தசை வரக்கூடாதா? ஏன் கேரக்டர் சரியில்லை, கொஞ்சம் செல்ஃபிஷான ஆளுதான், அவருக்கோட கர்மாவின் அடிப்படையில் ராஜயோக தசை வருது. நம்ம ஒன்றும் ஏன் வந்ததுன்னா கேட்க முடியாது. அதுதானே முதல் கேள்வியா கேட்டீங்க. அவர் பல போன ஜென்மத்துல என்ன புண்ணியம் பண்ணான்னு யாருக்கு தெரியும்? புரியுதுங்களா? அப்புறம் ஏன் சார் இந்த கேரக்டர்ல போனதான் நீங்க கேட்க கூடாது. பட் என்னன்னா அந்த தசாபுதியில் கன்ஃபார்ம் ஒரு படிநிலையை கொடுத்து இந்த கேரக்டர்ல நீ நடிக்கணும்ப்பா, இந்த கதாபாத்திரம் தான் உனக்கு இந்த 16 வருஷம் வச்சுக்கப்பா அப்படின்னு கொடுத்துருவோம். அப்படி அந்த தசாபுக்திகள் நல்லா சூப்பரா வரும் பொழுது, அந்த லக்னம் பாதிக்கப்படும் பொழுது அவர் மாறுவார். முதல் மாதிரி அவர் பேசுறது இல்லைங்க, கொஞ்சம் ஒரு மாதிரிதான் இருப்பார். அப்புறம் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, ராஜயோக தசைகள்லாம் வரும் பொழுது நீங்க என்ன ஜெயிக்கணுமோ, நீங்க வெற்றி பெறறதுக்கு என்னவோ அதை தான் நீங்க பண்ணுவீங்க. பழைய நட்பு வட்டாரத்துலாம் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டீங்க. இப்போ அதனாலதான் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய நடிகர் ஷாருக் கான் அவர்லாம் பாத்தீங்களோட நண்பர்கள், அவரோட பழைய சின்ன லெவல்ல மிடில் கிளாஸ் லோவர் மிடில் கிளாஸா இருக்கிற நண்பர்கள்லாம் ஒரு சில கமெண்ட்ஸ் எல்லாம் போடுவாங்க நீங்க சோசியல் மீடியால. இப்பெல்லாம் அதை போட நிறுத்திட்டாங்க. அவர் வந்து முதல் மாதிரிலாம் இல்லை, எங்களெல்லாம் வந்து பார்க்கவே மாட்டேங்கிறாருன்னா, அப்புறம் அதுக்கு அவரே ஆன்சர் பண்ணியிருக்காரு வீடியோவில், எனக்கு டைம் இல்லைங்கிறார். நான் வந்து இப்போ ஒரு 200 கோடி ரூபாய் 300 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் ஓடிட்டு இருக்குது, இப்போ படம் நடிச்சிட்டு இருக்கேன், நான் அதை பார்ப்பேனா இவர்கிட்ட போய் பேசிட்டு இருப்பேனா? அந்த படம் முடிந்து விட்டது. புரியுதுங்களா? எப்பவுமே ஒரு சுபத்துவமான ஒரு நல்ல ஒரு திருட்பலம் நிறைந்த ஒரு ராஜயோக தசை வரும் பொழுது நம்ம ஜெயிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னா மைண்டு வேலை செய்யும். போய் அவங்க அந்த காலத்துல அவங்க உதவுனால அப்படின்லாம் பண்ண முடியாது. வேணா இங்கிருந்து உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னு அனுப்பிச்சு விட்டுருவாங்க, அவ்வளவுதான். போய் டைம் ஸ்பெண்ட் பண்ற அளவுக்குலாம் அவங்களுக்கு நேரங்காலம் ஒத்துக்காது. ஸோ அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் நம்ம திருட்பலம் பிறந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் உண்டு தான் ஜெயிக்கிறதுக்கு என்ன வழியோங்கிற மாதிரிதான் பார்ப்பாங்க. அது வந்து எகெயின் இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ராஜயோக கிரகம் வந்து உங்களை வந்து எப்படி ராஜயோகத்தை கொடுக்குறாருன்னா, நீங்க வெற்றி பெறறதுக்கு உங்களை பத்தி சிந்திக்க வைக்கும். என்ன தெரியுது, தன்னை எந்த இடத்துல நீங்க எனர்ஜி போடுறீங்களோ அங்கதான் வளரும். நீ உங்களை பத்தி நினைச்சு நீங்க எந்த திறமையை நீங்க வளர்த்திக்கலாம், எப்படி நம்ம துறையில ஜெயிக்கலாம், நம்ம எப்படி நம்ம மேல வரலாம் நீங்க நினைச்சீங்கன்னா தான் அதுல நீங்க ஜெயிக்க முடியும். அது நினைக்கக்கூடிய ஒரு தசை தான் ராஜயோக திசை. ராஜயோக திசையும் வந்துருச்சு, ராஜயோகத்தை உங்களுக்கு கொடுக்கணும். எப்படி அவர் கொடுப்பாரு? கிரகம் தசாபுக்திகள் எப்படி கொடுப்பாரு? இப்போ உங்களுக்கு ராஜயோக திசை வந்துருச்சு, இப்போ உங்களுக்கு வந்து செவ்வாய் ராஜயோக திசைன்னு வைங்க, செவ்வாய் வந்துருச்சு, நல்லாவே இருக்கு. எப்படி பண்ண வைப்பாரு? செவ்வாய் வந்துருச்சுன்னா உங்களுக்கு வானத்தை விட்டு கூரை விட்டு பணம் கொட்டுமா? உங்களை அது மாதிரி வேலை செய்ய வைப்பார். தேவையில்லாத பேச்சு குறைப்பார். நண்பர்களோட சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சுத்துறதை குறைப்பார். நீங்க ஜெயிக்கிறதுக்கு என்ன வழின்னு பார்ப்பார். 24 மணி நேரத்துலயும் சிந்தனை ஜெயிக்கணும்னு வருவார். ஒரு ஆம்பிஷனை கொடுப்பார். ஒரு ஆளை வர வச்சிருவாருன்னு சொல்லலாம். ஆமா,
இன்னொரு நபரை வர வச்சு ஒரு நம்பரை வைக்கலாம். உங்களுக்கு நல்ல சிந்தனை கொடுத்து உங்களுக்கு முதல் மாதிரி இல்லை சார். நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு இப்போ கொஞ்சம் ஆம்பிஷன் வந்துருச்சுங்க, ஆக்டிவா இருக்கு. முதல் கொஞ்சம் ஏன்னா தானே இருப்பேன், இப்போ எனக்கு வந்து கொஞ்சம் பேரும் புகழும் வாங்கணும், சம்பாதிக்கணும்னு ஆசை வருதே சார். என்ன சார் இது நல்லதுக்கா கெட்டதுக்கான்னு கேட்பாங்க. உனக்கு ராஜ்ய தசை வந்துருச்சு, அப்புறம் அப்படிதானே யோசனை வரும். நல்லதுக்கு தான் கவலைப்படாதீன்னு சொல்லுவேன். புரியுதுங்களா? ஸோ இதுதான் நம்ம எண்ணத்தை மாற்றக்கூடிய, ஆக்டிவிட்டியை மாற்றக்கூடிய, நீங்க சொல்ற மாதிரி ஆட்களையும் அறிமுகப்படுத்துவாங்க. எல்லாம் பண்ணக்கூடியது அந்த மகா சக்திக்கு தசாபுக்திகள் மூலமாக செயல்படுகிறது. சூப்பர் சார். அதே மாதிரி இப்ப சொன்னீங்க, இப்ப சில பேருக்கு தசாபுக்திகள் சொன்னீங்க, பெரிய தசாபுக்திமா மகா தசைகளா வரும், 19 வருஷம் 16 வருஷம் 18 வருஷம் வரும். ஸோ அப்படி தொடர்ந்து ஒரு 3 தசை லாஸ் ஆனவங்களும் இருக்காங்களா? தொடர்ந்து 3 தசையும் வாச விட்டு அப்படி அருமையான கேள்வி. அதாவது நானும் சில டைம்ஸ் பார்ப்பேங்க, ஒரு 24-20 வயசுல இருந்து அவரை தெரியும் எனக்கு. இப்போ எனக்கு ஒரு 48-50 வயசு ஆயிடுச்சுன்னு வைங்களேன். அப்படின்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட என்னோட வயசு ஆகும். அல்லது நான் வந்து என்னுடைய 48 வயசுல நான் குழந்தையா இருக்கிறப்போ ஒருத்தவங்க மிடில் ஏஜா இருந்திருப்பாங்க இல்லைங்களா, என்னோட பெரியப்பா அது மாதிரி. அவங்களையும் பார்த்துருப்பேன். அவன் என்னைக்குமே செட்டில் ஆகாத, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் வந்து உருப்படியா வாழ்ந்த மாதிரியே எனக்கு தெரியாத சில பேர்லாம் எனக்கு இருப்பாங்க இல்லையா. அவங்க ஜாதகத்தை அவங்க பிறந்த தேதி பிறந்தெல்லாம் கேட்டே வாங்கி பார்த்துருக்கேன். அப்படியே நம்ம பார்த்ததுல பார்த்தீங்கன்னா ஒன்னா சனி பார்வையில பெற்ற ஒரு தசையா இருக்கும், அல்லது 6ஆம் வீடு 8ஆம் வீடு 12ஆம் வீடா இருக்கும், நட்பு வீடா இருக்காது, பகை நீச்சமா இருக்கும், பார்வை ராகுவோட சேர்ந்துருக்கும். அந்த லக்னத்துக்கு ஆகாத கிரகத்தின் தசை போய் 12ல போய் உட்காந்துட்டு இல்லாத வேலையை பண்ணிட்டு வச்சுட்டு இருக்கோம். எது பரல 2ஆம் வீட்டுக்கிற தனஸ்தானம் மோசமா இருக்கும், வருமானத்தை கொடுக்காது. சுக்கிரன் கெட்டு இல்லற வாழ்க்கையில நல்ல வாழ்க்கையா இருக்காது. ரிஷபம் துலாம்ங்கிறதுல ராகு சனி இருந்து பெண்களோட மனைவியோட குழந்தைகளோட பெண் குழந்தைகளோட அனுசரணையா போகிற குணம் இருக்காது. அப்புறம் சனி பார்வையில் இருக்கக்கூடிய தசைகளாவே வந்து இந்த ஆல்கஹாலு பேட் ஹேபிட்ஸு அப்படிங்கிறது கொடுத்து மனசே வந்து அவங்க அங்க அப்பாவா நான் என்னத்தை சொல்றதுங்கிற மாதிரி பொண்ணும், மனைவி வந்து என் கணவரை பத்தி நான் என்னத்தை சொல்றதுங்கிற மாதிரி மனைவியோங்கிற மாதிரி ஒரு கேரக்டரை கொடுக்கக்கூடிய அந்த 40 வருஷ தசையை நான் பார்த்துருக்கேன். ஸோ நீங்க கண்டிப்பா அது ஒன்று அப்படியே வரும், அவங்களுக்கு மேன்மையே வராது. புரியுதுங்களா? ஸோ கடைசியா ஒரு இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு 5 வருஷம் பையன் வந்து சாப்பாடு போடுவான். அது மாதிரி அதுதான் ஓரளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி தசையா இருக்கும். இப்போ ஏன் வாழ்நாள் ஃபுல்லா கஷ்டப்பட்டு 100க்கு 200க்கு ஆட்டோ ஓட்டுறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? 20 வயசுல இருந்து 70 வயசு வரைக்கும் ஆட்டோ ஓட்டுறாங்க, இன்னைக்கும் 100 ரூபா தான் வாங்குறாங்க. ஆமா சார், நிறைய பேர் இருக்காங்க. 10 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தாலும் வேணாங்க நீங்க இருக்கிறாங்க, அவங்க ஓட்டுறதுக்கு தேவையானது போதும் அப்படிங்கிறாங்க. அதான் சொல்றேன்ல, முதல்ல நம்ம ஸ்டார்டிங் ஆஃப் எபிசோட்லயும் என்ன சொன்னீங்க, உங்களுடைய சுக துக்கங்கள், வசதி வாய்ப்புகள், ஸ்டேட்டஸ் இன் லைஃப் எல்லாமே நிர்ணயிக்கப்படுகிறது தசாபுக்திகளோட ஃபங்க்ஷனுக்குள்ள. இட்ஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம். எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லுவோம், எஃப் ஆஃப் டி, வேர் டி இஸ் டைம். அதுல சில பேருக்கு டைம் ஒரே மாதிரி தான் இருக்கும். தசாபுக்திகள் சீரான தசாபுக்திகள் தான் இருக்கும். அந்த லக்னத்துக்கு யோகமான தசாபுக்திகள் வராது. ஈவன் லக்னம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் யோகமா வந்ததுன்னா, சார் அப்போ வாடகை வீட்டில் இருந்தா சார் இப்போ சின்னதா ஒரு 1 பெட்ரூம் ஹவுஸ் வாங்கி செட்டில் ஆயிருக்கேன் சார் லைஃப்ல. அதுதான் அவங்க வாழ்க்கையில செஞ்ச அச்சீவ்மெண்ட்டே, ஒரு 1 பெட்ரூம் வாங்கி செட்டில் ஆனதுதான். அதுக்கும் கடன் கட்டிட்டு தான் இருப்பாங்க, இஎம்ஐ. புரியுதுங்களா? ஸோ அந்த லெவலுக்கு இருக்கும். அது வந்து லக்னாதிபதியே பாதிக்கப்பட்டிருக்கும், லக்னமே பாதிக்கப்பட்டிருக்கும். இந்த அளவுக்கு தான் வாழணுங்கிற அமைப்புல பிறந்திருப்பாங்க. ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா கோடீஸ்வரனா பிறந்து பல கோடிகளில் வாழறது, ஃப்ளைட்டில் போகிறது, ஜெட்டு அவன் ஓன் ப்ரைவேட்டில் ஜெட்டில் போகிறது, 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்குறது, லக்ஸுரி லைஃப்லேயே வாழ்கிறது, அது மாதிரி விஷயங்களும் உண்டு. அதில் வந்து உண்மையிலேயே நல்லாவே வந்து பேரும் புகழ வாழ்கிறானா, அது ஒரு ஸ்டேஜில் கடன்பட்டு நாடு விட்டு நாடு ஓடி எஸ்கேப் ஆகி வாழ்கிறானா, இது எல்லாமே ஸ்கிரிப்டில் வந்துடுது. புரியுதுங்களா? ஸோ ஒரு ஆஸ்பெக்ட்ஸும் நம்ம வந்து கவர்ன் ஆகுது. அதை தான் ஒரு ஜாதகம் 2 ஜாதகம் இல்லை, பலாயிரக்கணக்கான எல்லா ஜாதகத்தையும் பார்க்குறோம். அதில் சரியா சொல்லலைங்கிறது வந்து ஜோதிடரோட பிரச்சனை தான் ஒழிய ஜோதிடத்தோட பிரச்சனை கிடையாது. முழுக்க முழுக்க நம்மளுடைய வாழ்க்கை எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் நிர்ணயிக்கப்படுகிறது, வெதர் வி பிலீவ் இட் ஆர் நாட். சூப்பர் சார், ரொம்ப அருமையாகவும் டெப்த்தாகவும் சொல்லிட்டீங்க. ஏன்னா இதைதான் நாங்கள் கேட்டுட்டு இருக்கிறோம். நிறைய பேருக்கு இருக்கிற விஷயமே இப்போ ஜோதிடமும் ஆன்மீகமும் சேர்ந்து போற ஒரு பயணம் தான் இது. ஸோ அதில் நம்ம கர்மா என்ன, நம்ம ஃபர்ஸ்ட் எதுக்காக பிறந்திருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த அவங்க தெரிஞ்சுக்கணும். ஆமா, ஏன்னா திடீர்னு அவங்களுக்கு வந்து தொழில் சார் நல்லா இருக்கும், வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க. 2வது இந்த பிசினஸ் பண்ணவே கூடாது, இதை பண்ணிட்டு இருப்பாங்க. அதை போட்டு கடன் மேல கடன் வாங்கி. அப்புறம் ஒண்ணு நல்லா சொன்னீங்க. இப்ப அப்புறம் எல்லாமே நிர்ணயிக்கப்படுதுன்னா அப்ப நீங்க என்ன சார் பண்றீங்கன்னா, நான் உங்களோட கர்மா என்னன்னு சொல்றேன். இப்போ ஒருத்தர் சொல்வாரு, சார் எனக்கு கடவுள் நம்பிக்கை தான் சார் இருக்கு, ஜோதிடத்துல நம்பிக்கை இல்லைன்னா எனக்கு சிரிப்பு தான் வரும். கடவுளோட பிளான் என்ன உனக்கு? கடவுள் என்ன மாதிரி ஒரு
ஸ்கிரிப்ட் உங்களுக்கு அமைச்சிருக்கிறாருங்கிறத பார்க்கக்கூடிய ஒரு சாஸ்திரம் தான் ஒரு ஜோதிடமே ஒழிய கடவுள் எதிரான ஒரு சாஸ்திரம் கிடையாது. கடவுளோட சாஸ்திரம், கடவுளோட லாங்குவேஜ் தெரிகிற சாஸ்திரம். ஸோ நீ கடவுள் அது என்னன்னு தெரியுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீ அவர் சொன்ன வழியில போய் நீங்க வெற்றி பெற்றுக்கலாம் இல்லையா? எதுக்கு எதிர்நீச்சல் கடவுளுக்கு எதிராக போறீங்க? நீங்க சொன்ன மாதிரி வேலை தான் உங்களுக்கு நல்லதுங்கிறப்ப வேலை செஞ்சுட்டு போலாமே, ஏன் தொழில் போய் நஷ்டப்படுறீங்க? ஸோ அதை பார்த்து தெரியணுங்கிறக்கும் ஒரு கர்மா வேணும் உங்களுக்கு. அப்பதான் உங்களுக்கு நல்ல ஜோதிடம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிவாரு. நீங்களும் போய் பார்க்கலாமேங்கிறது உங்களுக்கும் தோணும். இல்லைன்னா நம்ம பேசிட்டு இருக்கிறது பாக்குறதுக்கு ஒரு கர்மா வேணும். கண்டிப்பா வேணும். ஒருத்தருக்கு எனக்கு நைனை பார்த்துருக்கேன், ஆல்மோஸ்ட் 80% ஒருத்தருக்கு நல்ல டைம் வரப்பதான் என்கிட்ட வராங்க. அது எதனாலன்னு தெரியல. அது கரெக்டா அவங்களோட பேட் டைம் முடிஞ்சு ராஜயோக தசையோ ராஜயோக புக்தியோ வரும்பொழுது ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி சார் இது மாதிரி இருக்குன்னா உங்களுக்கு டைம் இதோட முடியுது, இதுக்கப்புறம் நல்லதா வருதுங்கிற மாதிரி ப்ரிடிக்ஷன் தான் எனக்கு அதிகமா வருது. அதாவது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நெகட்டிவா வந்து நீங்க வந்து அவ்வளவுதான் அப்படிங்கிறதுலாம், அவ்வளவுதாங்கிறது சொல்றதுக்கு யாருக்குமே வந்து அருகதை இல்லை. எனக்கு என்னை உள்பட யாருமே வந்து எல்லாரும் ஹீரோவா சூப்பர் ஹீரோவா வாழணும்னு அவசியம் இல்லை. மனிதனா பிறந்தவங்க சாதாரண வாழ்க்கை வாழ்ந்துட்டு போறது தப்பு இல்லை. அவனுக்கு அதே போதுமே. எல்லாரும் பணக்காரனும் அவசியம் இல்லையே. ஸோ அதனால நான் என்ன சொல்லுவேன்னா, பெரிய ஆம்பிஷன் பெரிய பிளான் ஏதோ இருக்கான்னு கேட்பேன். சார் சில பேர் ஆமாங்க இது வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியல, உண்மையில வந்து விட்டதை பிடிக்கணும்னு பார்க்குறேன்னு. அதை அப்படி சேஸ் பண்ணாதீங்க. விட்டதை பிடிக்கிறேன்ட்டு உண்மையே விட்டுருவீங்க. உங்களுடைய அளவை குறைங்க, எதிர்பார்ப்பு குறைங்க, நிம்மதியான வாழ்க்கை இருந்தால் போதும்னு நினைக்கிறீங்க. ஏன் சார் இப்படி சொல்றீங்கன்னா ஜாதகம் அப்படிதான் சொல்லுதுன்னு சொல்லுவேன் ஒழிய உங்களுக்கு எல்லாமே புட்டுருச்சுன்னு சொல்ல மாட்டேன். ஆனா ஏத்துக்கிற பக்குவம் வராது, இருக்காது. அப்ப நான் ஒன்னா தான் சொல்லுவேன். ஏன்னா சார் கொஞ்சம் நீங்க கிரீடியா கொஞ்சம் ஆசைப்பட்டு போனீங்கன்னா உங்களை தலையில கொட்டுவாருங்கிறதா உங்களுக்கு ஜாதகத்தில் எழுதியிருக்கு. அதனால திருப்தியோட இந்த மனைவியே எனக்கு பிடித்த மனைவி, இந்த குழந்தைகளே நான் பெறுவதற்கு நான் நம்ம புண்ணியம் செய்வதுதான், இந்த வீடே எனக்கு போதுங்கிற மாதிரி இருந்து கடனை அடைத்து போற மாதிரி நீங்க போயிட்டீங்கன்னா தான் சார் ஹோல்சேல் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து கொஞ்சம் அவுட் ஆஃப் த பாக்ஸ்லாம் ஓசிங்கன்னா தசாபுக்திகள் அவ்வளோ சிறப்பாக இல்லை. அதிகமாக நெகட்டிவாக பேசுறது இல்லை, நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லி அவங்க வந்த பர்பஸையும் நான் சால்வ் பண்ணுவேன். ஆனால் என்னன்னு தெரிஞ்சுக்க தானே வராங்க அவங்களும் இல்லைங்களா? அதே சமயத்தில் ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் நல்லா வருதுன்னா ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் முயற்சிகள் சூப்பராக பலிக்கும் சார். அதுக்காக 4 வருஷம் வரைக்கும் தூங்கிட்டு இருக்கலாமா? இன்னைக்கு செய்யறதுனால நாளைக்கு 4 வருஷத்துக்கு அப்புறம் யூஸ் ஆகும். அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக போங்க. இருக்கிற முதலீடெல்லாம் போய் போட்டுறாதீங்க. கொஞ்சம் இந்த மாதிரி ரிஸ்க் இருக்குது. அடுத்தது அஷ்டம சனி வருது, நமக்கு சந்திரன் வேற ராகுவோட சேர்ந்து பாவத்துமாக இருக்கு. யாரை நம்பி ஏமாந்துடாதீங்க. 2028-29 அப்புறம் தான் நமக்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது வரைக்கும் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது நல்லது அப்படிங்கிற ஒரு தீர்க்கமாக உண்மையான விஷயத்தை வந்து ஓரளவுக்கு புரியுற மாதிரி அவங்களுடைய மனசை வந்து டிஸ்கரேஜ் ஆகாத மாதிரி. ஏன்னா வாழ்க்கையில வந்து ஒட்டணும்னு சொல்லிடலாம், நம்மளை வந்து நம்ம கரெக்டாக நம்ம வாழ்க்கையை சொல்றோம் நம்பி வந்து உட்காடுறாங்க. உங்களுக்கு உண்மையில ஃபியூச்சரே இல்லைன்னு வாயில ஒரு 5 செகண்ட்ல சொல்லிடலாம். ஆனா அவங்க என்ன பாதிப்பு அவங்களுக்கு பண்ணும். அப்படி ஃபியூச்சர் பத்தி சொல்றதுக்கு நாம யாருங்க? நம்ம வந்து ரியாலிட்டி என்ன, இவ்வளவுதான் அம்சங்கள் இருக்கு, இவ்வளவுதான் இருக்கும். நீங்க வந்து கடன் இல்லாம வாழ்ந்தீங்கன்னாவே நீங்க சந்தோஷப்படணும். அம்பானி ஆகணும்னு யோசிக்கூடாது. சில பேர் உண்மையில அம்பானி ஆகிற ஜாதகமா இருந்து கண்டிப்பா அடிச்சாடுங்க சார்னா சொல்லியிருக்கேன் நான். உங்களுக்கு அடுத்து பயங்கரமா யோகமா போயிட்டு இருக்கு. நீங்க கண்டிப்பா ரிஸ்க் எடுக்கணும், ஜெயிச்சிருவீங்க, தப்பே இல்லை. இந்த டைம்ல ரிஸ்க் எடுக்காம எப்ப சார் எடுக்கிறதுனா நான் சொல்லுவேன். அதே சமயத்துல வரக்கூடாத தசாபுக்திகள் வந்தப்போ சார் நம்பி ஆசை காட்டி ஏமாத்திடும் சார், கொஞ்சம் கவனமா இருக்குன்னு சொல்லுவேன். ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். ஏன்னா ஒரு எந்த ஒளிவு மறைவும் இல்லாம உள்ளதை உள்ளபடியே நீங்க வந்து சொல்லிட்டீங்க. கண்டிப்பா. அதனாலதான் இந்த எபிசோடு நம்ம பண்றோம். கண்டிப்பா இந்த எபிசோடு கரெக்டா ஏன்னா யூனிக்கா இருக்கணும், ரொம்ப ஒன் ஸ்ட்ரைட் லைன் மாதிரி இருக்கணும் அப்படின்னு இந்த எபிசோட் பண்ணோம். ரொம்ப டீட்டெயிலாவே நிறைய தெரிஞ்சிச்சு. ஸோ நேர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு காணொலி சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் மணி பிரபாகரன். நன்றி, வணக்கம். வணக்கம்.